ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸா யார் இருக்காங்கன்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் இருக்காரு. இன்டர்நேஷனல் T20ல 100வது மேட்ச் வந்து ப்ளே பண்றாரு சரிங்களா? லாஸ்ட் மேட்ச் கூட இவர் ஃப்ளாப் ஆவார்னு நம்ம கேரண்டியா சொல்லிட்டு போயிருந்தோம். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் கேரண்டியா வந்து சைன் ஆவாரு. என்னோட டீம்ல வந்து கிராண்ட் லீக்ல வந்து நான் கேப்டனா வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இவரை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ்ன்றதுனால வந்து ட்ரை பண்றதுன்றது அப்பாற்பட்ட விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த குசால் மலா வரைக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. ஸோ கம்பல்சரியாக இவர் வந்து பவர் பிளேல பவுல் பண்ணுவார் முஸ்தபிசுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட டீமோட கேப்டனாக வந்து நான் இவர் தான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் குமார் தான் இருக்கா சரிங்களா? ரோஹித் குமாரை பொறுத்த வரைக்கும் 50வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. இவருக்கான ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1477 ரன் அடிச்சிருக்காரு சரிங்களா? ஓவரால் 2020ஸில் ஜஸ்ட் ஒரே ஒரு 23 ரன் அடிச்சா போதும் 1500 ரன் வந்து ரீச் பண்ணுவார் சரிங்களா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 23 ரன் அடிக்கலாம் கூட ஒரு 10 ரன் அடிச்சு ஒரு கேட்ச் பிடிச்சா கூட போதும் நம்மளுக்கு ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவார் அப்படின்ற எலிஜிபிள்னால 2 பேருமே வந்து என்னோட டீமில் வந்து நான் பிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாங்க இந்த மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். அதே போல் புதுசாக வந்து சில யூசர்ஸ்லாம் வந்திருக்கீங்க. நம்ம மெத்தட் வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கிளியராக சொல்லிடுறேன். பழைய யூசர்ஸ்க்கு வந்து எல்லாமே தெரியும் சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரீமோனுக்குள்ளே போனதும் கிரியேட்டிவ் ஆப்ஷனை டச் பண்ண தோணுமே செலக்டட் பர்சன்டேஜ் டச் பண்ணிக்காங்க சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகீப் ஹசன் இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டஸ்கின் அகமது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாகிப் இருக்காரு சரிங்களா? ஸோ நம்ம டாப் 3 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நேபாள் பக்கம் பார்த்தீங்கன்னா டி சிங் அக்ரி இருக்காரு, குசால் ப்ரூட்டால் இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிப் சேக் இருக்காரு சரிங்களா? ஸோ நம்மளுக்கு டோட்டலாக வந்து 2 டீமுமே சேர்த்து 6 பிளேஸ் கிடைப்பாங்க. ஏன் ப்ரோ 2 டீமுமே சேர்த்து நீ 6 பிளேஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கம்பல்சரியாக வந்து அது எந்த டீமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய டீமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டீமாக இருந்தாலும் கம்பல்சரியாக 6 பிளேயர்ன்றது பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த 6 பிளேயர்ஸ் தான் வந்து இவங்க சரிங்களா? ஸோ இந்த 6க்கு 6 பிளேயருமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸு. ஸோ இந்த 6 பிளேயரில் வந்து யார் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சாவே அன்றைக்கான ட்ரீம் டீம் வந்து கேரண்டியாக உட்காரும் சரிங்களா? மோஸ்ட்லி இந்த இந்திக்காரெலாம் வந்து அதிகமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து வின் பண்ணுறாங்க சரிங்களா? கேரண்டியாக நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறப்ப நீங்களும் வந்து வின் பண்ணலாம் சரிங்களா? ஸோ என்னோட ஆப்ஷனில் வந்து இந்த 6 பேரில் வந்து யார் யார் ஃப்ளாப் ஆவாங்கன்றதை நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரில் வந்து ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி கெஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே 100க்கு மேலே வந்து பாயிண்ட் எடுத்திருக்காங்க சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரில் வந்து ஒரு ஆள் ஃப்ளாப் ஆகிற மாதிரி கெஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து யாரை ட்ராப் பண்ணுறேன்னா ப்ரூட்டால் தான் வந்து ட்ராப் பண்ணுறேன். எதுக்காகனா ப்ரூட்டால் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 20வது ஓவர் வந்து இவ்வளோ தாங்க பவுல் பண்ணுறாங்க சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ரூட்டால் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து டி சிங் அக்ரி வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். நான் வந்து இவரை தான் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டஸ்கின் அகமது வந்து ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா? டஸ்கின் அகமது நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ரெக்கார்டு எதுவும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? சகீப் ஹசனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து கண்டிப்பாக 448 ஓவர் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. 2 ஓவர் பவுல் பண்ணாரு, 450 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டு இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 146 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு ஓவராலாக. ஸோ அந்த 4 விக்கெட் பக்கம் எடுத்தாருன்னா வந்து 150 விக்கெட்டில் எடுப்பார். 4 விக்கெட்டில் நமக்கு தேவையில்லைங்க. ஒரு விக்கெட் எடுத்து சும்மா பேட்டிங்கில் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்தாவே போதும், நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச் கூட ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ இவரை யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாகிப்பை பொறுத்த வரைக்கும் 95 விக்கெட்டுகள் பக்கம் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம ரெக்கார்டோட உள்ள வர பிளேயர்ஸை தான் நம்ம பிக் பண்ணுவோம். மோஸ்ட்லி உங்களுக்கு பிக் பண்ணி கொடுப்பேன். ஸோ சாகிப் இருப்பார், சகீப் ஹசன் இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிப் சேக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து நீங்கள் ப்ரூட்டால் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ டி சிங் அக்ரி வந்து யூஸ் பண்ணுறேன் சரிங்களா? ஸோ என்னோட டீமில் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்னா டஸ்கின் அகமதும் ப்ரூட்டாலும் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா 50-50 ஆப்ஷனில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்துடலாம். ஒரு மேட்சுக்கான 50-50 ஆப்ஷன் வந்து நம்ம இப்படி தானே செக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் யார் வந்து விளையாடுவாங்க விளையாட மாட்டாங்கன்றதை பொறுத்த வரைக்கும். ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் இவர் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அக்ரியும் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா? ஸோ ப்ரூட்டால் தான் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆசிப் சேக் தான் இருக்காரு. ஸோ என்னோட டீம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா லோ பர்சன்டேஜில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் சேம் அதே செலக்டட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பங்களாதேஷ் பக்கம் பாருங்கள் ஜாகிர் அலி இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்டோ இருக்காரு, ஹசன் இருக்காரு சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேபாள் பக்கம் பாருங்கள் அனில்குமார் ஷா இருக்காரு. அனில்குமார் ஷாவோட பாருங்கள் குசால் மலா இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் உமன் ஷா இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் அனில்குமார் ஷா இருக்கார் சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து நமக்கு இந்த மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 3 பிளேயர்ஸ் கிடைக்குன்னா இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு 6 பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்த 6 பிளேயரில் 6க்கு 6மே வந்து உட்காருமா இவங்களாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் சரிங்களா? ஸோ ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து எப்போ வேணால் ஃபார்முக்கு வரலாம். ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி 6 பிளேயர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயர் வந்து யார் யார் என்னோட ஆப்ஷன் இருக்காங்கன்னா பாருங்கள், 2 பேருமே வந்து ஓப்பனர் சரிங்களா? இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயர் வர மாதிரி தெரியுது. ஹசனை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுறாருங்க. சேஃபாக வேணும்ன்றவங்க இவரை யூஸ் பண்ணி பாருங்கள்.
சாண்டோ பொறுத்த வரைக்கும் டீம் கேப்டனே வந்து இவர் தான் சரிங்களா. லோ பர்சன்டேஜ்லையும் இவர் தான் கேப்டன் வராரு. ஆனால் இவர் லாஸ்ட் மேட்ச் இவர் விளையாடுறத பார்த்தா ஏன்டா இவரை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் விளையாடுறாரு சரிங்களா. ஸோ இவரை தான் ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பவுலர் வந்து யாருக்குமே தெரியாது. இவர் வந்து எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுவார். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் தான் வராங்க. ஸோ குசால் மலா பொறுத்த வரைக்கும் 49 மேட்ச் விளையாடுறாரு. இவரை பொறுத்த ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லோ பர்சன்டேஜ் இந்த 2 பேர் தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் வந்து யாரெல்லாம் வைக்கிறேன் யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறன்றதை சொல்லிடலாம். ஸோ யூனிவர்சல் டீம் வந்து இதுதாங்க இருக்குது. ஸோ யூனிவர்சல் டீமில் வந்து யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இவங்க 2 பேரில் ஒரு ஆள் ஃப்ளாப் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இதோட ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சகிப் அல் ஹசன் கேப்டனாகவும் ஹுசைன் வந்து வைஸ் கேப்டனாக வந்திருந்தாரு லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ உல்ட்டா மாறிடுச்சு சரிங்களா. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஹுசைனை தான் நான் ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் விளையாடுறவங்க தயவு செஞ்சு இந்த யூனிவர்சல் சிவிசியாக வரவங்களாம் அந்த எக்காரணத்தை கொண்டு வந்து ட்ராப் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்மால் லீக் ஆகிறவங்களும் வந்து ட்ராப் பண்ணாதீங்க சரிங்களா. அப்படியே கொண்டு போங்க. ஸோ என்னோட டீமில் வந்து யார் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட்டன் தாஸ் வந்து எடுக்கிறேன் சரிங்களா. இது வரைக்கும் 498 4 அடிச்சிருக்காரு 2020. 2 4 அடிச்சா போதும் 500 4 வந்து ரீச் பண்ணுவார். ஒரு 10 ரன் அடிச்சா கூட உள்ள ஒரு வாரம் எதிர்பார்ப்பு. அதனால் அதே போல் விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பக்கம் தான் அதிகமாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் கீப்பர் வந்து இவர் தான் பண்ணுவார். அதனால் இவருக்கு வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பொறுத்த 2 பேருமே யூஸ் பண்ணி பார்க்குறேன். ப்ரூட்டால் ட்ராப் பண்ணுறேன். டாயும் ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. மஹமதுல்லா வந்து திடீர்னு பவுல் பண்ணுறாரு. சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்து சின்னதாக ஒரு ரன் அடிச்சா கூட போதும் நம்மளுக்கு ஃபேண்டசி டீம் உள்ள வருவார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணான்றவங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. சகிப் அல் ஹசன் இருப்பார். டிசிங் அக்ரி இருப்பார். ஹுசைன் ட்ராப் பண்ணுறேன். டஸ்கின் அகமதும் ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் இருப்பார். சாகிப் இருப்பார் சரிங்களா. ஸோ நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து விளையாடுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து போட்டு உங்கள் டீமில் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ஓவராலாக யார் எடுக்கிறேன் யார் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அனில்குமார் ஷா, ஜாகிர் அலி இவங்களாம் ட்ராப் பண்ணிட்டு லித்தன் தாஸ், ஆஜிப் சேக் 2 பேரும் யூஸ் பண்ணுறேன். ஆஜிப் சேக்கை வந்து ஏன் ப்ரோ இவரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த பர்சன்டேஜ்லேயே பாருங்கள் இவர் மட்டும்தான் வந்து அந்த 60% வந்து இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துருக்கேன். எல்லாம் அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்ன்றவங்க சேஃபாக மூவ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் ப்ரூட்டால் வச்சு மூவ் பண்ணிக்க சரிங்களா. ஸோ நான் வந்து ப்ரூட்டால் ட்ராப் பண்ணுறேன். டாய் ட்ராப் பண்ணுறேன். ஹசன் யூஸ் பண்ணுறேன். சாண்டோவும் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் ரோஹித் குமார் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். மலா கூட ட்ராப் பண்ணி சரிங்களா. 49th மேட்ச் தான் விளையாடுறாரு. அடுத்த மேட்ச் வந்து பிக் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அக்ரி இருப்பார். சகிப் அல் ஹசன் இருப்பார். ஹுசைன் ட்ராப் பண்ணுறேன். மஹமதுல்லா பிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண் கூட ட்ராப் பண்ணுறேங்க. கரண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தாங்க. ஆனால் இப்போது முன்ன மாதிரி இவர் பவுல் பண்ணுறது இல்லைங்க. ஸோ அதனால தான் இவரை ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் கூட ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. அதுபோல் லோ பர்சனல் வேறு பிளேயர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். டஸ்கின் அகமதை பொறுத்தவரைக்கும் ட்ராப் பண்ணுறேன். சாகிப் யூஸ் பண்ணுறேன். முஸ்தபிசுர் ரஹ்மான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோம்பால் கம்மி வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணதை பார்த்தேன். எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறாரு. ப்ளஸ் ஓவரை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ நம்ம பங்களாதேஷ் ஸ்டாப் ஆர்டரில் ஒரு ஆள் ட்ராப் பண்ணுறதுனால ஃபஸ்ட் ஓவர் வந்து இவர் தான் போடுவார் சரிங்களா. சோம்பால் கம்மி தான் போடுவார். ஸோ இவரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தீப் லமிச்சானே இவரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக கேட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பாருங்கள் இவர் விக்கெட்டே எடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாருங்கள் 4 பக்கம் வச்சிருக்கா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் நம்ம ட்ராப் பண்ணக்கூடாது. திடீர்னு ஒரு விக்கெட் எடுத்தால் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் கூட போதும் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். போரா வந்து ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ வாங்க என்னோட டீமுக்குள்ளே நான் செலக்ட் பண்ணி கூட அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்றதை பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் இவங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாட்ஸ் பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் நம்ம பேட் லக் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அது அடி வாங்கிறது டீம் பொறுத்த வரைக்கும். உங்கள் ஒப்பீனியனில் யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். 100வது மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சகிப் அல் ஹசன் வந்து வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம சப்போர்ட் பண்ண நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கொண்டு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வெற்றின்றது நம்ம ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, நம்ம கண் முன்னாடி தான் இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வெற்றி பெறணுன்றதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.